ராசி சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய ராசி தான் கும்பராசி. 11வது இடம் அப்படிங்கிறது ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். யாரும் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது. ஃப்ரீடமாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விருப்பப்பட்டதை விருப்பப்பட்ட நேரத்தில் வாங்கணும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மனிதநேயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சமுதாயத்தில் தொண்டு செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கும்பராசி என்பர்கள். அவங்களே இறங்கி தனிமையாக அதை செய்யணும் அப்படின்னு ஆர்வமுள்ள ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் தனித்துவமாக தெரிவாங்க, டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. இவங்களுடைய ஸ்டைலு, இந்த திங்கிங்கு, லைஃப் ஸ்டைலு, இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இவங்களுக்கு ஐக்யூ பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப ஒரு பேச்சுத்திறன், நல்ல ஒரு நுண்ணறிவு உள்ளவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா குடம். உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு கலசமாகவும் குடமாகவும் தான் தெரியும். கிட்ட போய் பார்த்தா தான் அது என்ன உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். வெளிநபர்கள்கிட்ட அவங்களுடைய உணர்வுகள் அவ்வளவு தெரியாது அப்படின்னே சொல்லலாம். உணர்ச்சிகளை வந்து வெளியில் அதிகமாக காட்டிக்க மாட்டாங்க. ஃபீலிங்ஸையும் கூட அதிகமாக வெளியில் காட்டிக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு கொஞ்சம் வரும். சில நேரங்களில் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் வெளிப்படையாக வேகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே கத்தி சத்தமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். தன்னுடைய உழைப்பு மூலிமா முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். பெரும்பாலும் பெற்றோர்களுடைய பக்கபலம், உற்றார் உறவினர்களுடைய பக்கபலம் எல்லா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பு தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த கும்பராசியும் ஒன்று. என்னுடைய உழைப்பில் நான் முன்னுக்கு வந்தேன்னு சொல்கிற நபர்களில் பெரும்பாலான நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு 80% நபர்கள் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்கள் தனித்து நின்று ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு மட்டும் சரியான ஒரு தூண்டுகோல், ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது நல்ல ஒரு நண்பனோ நல்ல ஒரு வெல்விஷனோ யாராவது கிடைச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி என்பர்களுக்கு இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு? அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா? எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எமோஷனை வெளிப்படுத்தாத ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எமோஷன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தள்ளி போயிடுவாங்க. எனக்கு இந்த எமோஷன் வருது அப்படின்னு அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெளியில் காமிச்சிக்காமல் அந்த இடத்த விட்டு விலகக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இவங்களுக்கு லவ் இல்லை, மற்றவங்களுக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க, சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். என்ன தன்னுடைய பிரச்சனை அப்படின்னா வெளியில் வந்து அதிகம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்துலேயும் வந்து அதிகம் தலையிட மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியே பிறந்துச்சு. இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இதனால் அவர்களும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் இந்த ஆண்டில் கற்றுக்க போகிறீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தொழிலில், வியாபாரத்தில், உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, காதல் ரீதியாக, திருமணம் போன்ற நிகழ்வுகள் ரீதியாக நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. அதில் ஒரு சில சவால்களும் இருக்க போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா 2026 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:42க்கு சதய நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. சித்திரை 1லேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய
வரக்கூடிய நாளே சித்திரை 1ஆம் நாள் ஆகும். இந்த விசுவாசம் ஆண்டு நிறைவடைந்து பரபவ ஆண்டு அடியெடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா 60 ஆண்டுகளில் 40ஆவதாக வரக்கூடிய ஆண்டு தான் இந்த பரபவ ஆண்டு. இந்த ஆண்டில் 12 ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு எந்த வகையான மாற்றம் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பழைய கடன் இந்த ஆண்டில் அடைக்க போகிறீங்க. பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வருகின்ற நாட்களில் வருகின்ற ஆண்டில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிரி யார் அப்படின்னு தெரியாமல் இதனை வரைக்கும் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. என்னடா நம்ம கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் ஆனால் அதற்கான வருமானம் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அதற்கான காரணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய போகுது. எதிரிகளுடைய தொந்தரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். யார் எதிரியாக அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கான வழி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும். நீண்ட நாட்களாக வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிங்கிட்ட எப்படி பேசி எப்படி ஆஃப் பண்ணணுமோ அதே மாதிரி ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது எதிர்த்தோ அல்லது கோபப்பட்டோ பகையை வளர்த்தோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆஃப் பண்ண மாட்டீங்க. அவங்க மூலியமாகவே அவங்க பாணியிலே பேசி அவங்கள திசை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இணக்கமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கான சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் பகையை வளர்த்துக்காதீங்க. தேவையில்லாத பகையெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களில் ஒரு சிலருக்கு தொழிலில் சின்ன சின்ன பகைகள் தேவையில்லாத இன்னல்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எதிரிகள் அதனால் நிறைய உருவாகியிருப்பாங்க. அவங்ககிட்ட போராடியே இதன வரைக்கும் உங்களுடைய லைஃபு கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள எந்த பக்கம் திசை திருப்பினா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு ஏற்றாறு போல் நீங்கள் செயல்படுவீங்க. இந்த இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். யாரையுமே சார்ந்து இருக்காத இந்த காலகட்டத்தில் சுயமாக சொந்த புத்தியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. கோபப்படுறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு சொந்த அறிவை பயன்படுத்தினீங்கன்னாவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல கோபப்பட்டு தான் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதனால் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த கும்பராசி என்பவர்கள் கோச்சிக்காதீங்க. கோபம்னு சொல்கிறேன்னு இந்த காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் கோபம், ஏன்டா நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் நீ ஒரு மாதிரி செய்கிற அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாகவே கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, உணர்ச்சியை அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாகவே கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அமைதியான ராசி தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கக்குள்ள எதிர்பாராமல் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் இருக்கணும், வார்த்தையில் நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும். இனிமை இல்லை அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இனிமையான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, முதுகு தண்டுவட சம்பந்தமான பிரச்சனை, கழிவு பாதைகளில் ஒரு சில இன்னல்கள், மறைமுக ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் சிக்கல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முகத்துக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், முகத்துக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு விதமான மன அழுத்தம், குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகளும் இன்னல்களும் வரும். அதை பற்றி திங்க் பண்ணியே மன அழுத்தம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு வலுக்கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் மெடிடேஷன் செய்யுங்க. மன அழுத்தம் அதிகமாகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் செய்யுங்க, யோகா, தியான பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்து நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணும்போது எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதனால் மனம் அமைதியாக இருக்கும்போது ஒரு சில முடிவுகளை எடுங்க.
கோபத்துலேயோ வெறுப்புலேயோ ஒரு சில முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது. அதனால் மன அமைதியாக இருக்கும்போது சில முக்கியமான முடிவுகளை எடுங்க. தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வரும். பொருளாதார ரீதியாக ஒரு சில இன்னல்களை அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய புகழ் பெயருக்கு கூட ஒரு சில இடத்துல களங்கம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாராட்டு விழா கிடக்கும், ஒரு சிலருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அரசாங்கத்திடமிருந்து ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்களின் போது ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக அரசாங்கத்திடமிருந்து ஒரு புதிய அனுமதிக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மனதில் ஒரு விதமான பயம், ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய திட்டமிடுதல்கள் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட கடின உழைப்பை போடுங்க. பொதுவாகவே கும்பராசி அப்படின்னாவே கடின உழைப்பை போடக்கூடிய ஒரு ராசி தான். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பை ஒரு பக்கம் போட்டுட்டு அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரம் வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2026 பரபவ ஆண்டு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு சாதகமாக அமையும். அவசரம் காட்டுனீங்க, உழைப்புக்கேற்ற பலனை உடனே எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொறுமையாக கடைபிடிக்கணும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும்போது அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் முன்ஜாமீன் போடாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி மாலை அது வாங்கிறதுக்கான நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கருங்காலி மாலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்கிறவங்கள மன சாந்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லையை கொஞ்சம் குறைக்கும். வீட்டிலேயே கூட ஒரு நெகட்டிவான பர்சன் இருக்காங்க, அடிக்கடி நெகட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பாசிட்டிவாக இயங்க வைக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இது ஒரிஜினல் கருங்காலி மாலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் இதை வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.